படம் வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2.5 hours ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. எல்லாத்தையும் எங்கேஜிங்கா இருக்கணும். நம்ம ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வரோம்னா நமக்கு எதுக்கு அது வரும்? ஒரு விஷயம் வந்து பாக்குறோம்னா நம்ம அதை கத்துக்கிட்டு நம்ம அதை மனசுக்குள்ள ஏத்திட்டு போகணும். அது ஈஸியா வந்து பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரி நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, டைரக்ஷன் நல்லா இருந்தது. மியூசிக்கும் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், தேவையில்லாம ஏதோ பாட்டு போட்டு கதையை வந்து உடைக்காம தேவையான அளவு மட்டும் சேர்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இல்ல ஆக்சுவலா இது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். இது வந்து நான் சொல்றது வந்து அந்த சுவாரஸ்யத்தையே கம்மி பண்ணிடும். பார்வையாளரா அவங்களே வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே புது இல்ல ரீசெண்டா தான் வந்திருக்கவங்க. ஆனா சுத்தமா எனக்கு அப்படி தெரியவே இல்லை. எப்படி ஒரு ஸ்டார் பிலிமை நார்மலா பார்க்குமோ அதே மாதிரிதான் நான் அந்த படத்தை முழுசாவே பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு லேக் ஆகல. எங்கேயுமே இவங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க இல்ல இவங்க நடிக்கல அப்படின்னு தோணவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாதான் தெரியும். த்ரில்லர்ன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஐ திங்க் ஒரு நல்ல த்ரில்லர் மூவி ஃபேமிலியோட பார்க்கலாம். நோ ஆப்ஷன் சீன்ஸ் ஆர் எனிதிங். டைட்டில் இஸ் ஜஸ்டிஃபைட். அவங்கவுங்க உங்க ஸ்க்ரீன் டைம்ல அழகா வந்து they have played their role. நான் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். லைக் ஐ செட், அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர், மெடிக்கல் டேர்ம் வச்சு. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் நல்லா இருக்கு. த்ரில்லிங் பிடிச்சவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஐ திங்க் இதுதான் இல்ல, இதுலயும் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். அவங்க ஸ்கிரீன் டைம் அவங்க அழகா ஆக்குபை பண்ணி ஷி ஹஸ் டன் அ ஜஸ்டிஃபிகேஷன். ஐ திங்க் ஒன்லி ஒரு சாங் தான் இருக்கு. சாங்கே கிடையாது. த்ரில்லர்ல எப்பவுமே சாங் இருந்தா அவ்வளவு இது இருக்காது. ஸோ ஒரு சாங் தான், பட் நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பா பார்க்கலாம். ஏத்துக்க முடியுமான்றது ஐ எம் கெட்டிங் டு நோ த்ரூ திஸ் மூவி. ஓ இப்படிலாம் கூட நடக்குமோ, இப்படிலாம் கூட இருக்கும்ன்றது. பிகாஸ் வி அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ் டு அஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான். பேசிக்கலி வி ஆர் ஆல் ஹியூமன் வித் 6 சென்ஸ். ஸோ அது எதுக்கு அது கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். த்ரில்லர் பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம்னு தெரியல, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி அந்த ஒரு ஈகர்னஸ்ல வதோ அதே மாதிரி இருந்தது. அண்ட் ஆக்டர்ஸோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் படம் ஒரு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் கடைசியில ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ சாரி, ரொம்ப டெரியா. படம் நல்லா இருக்கு சார். பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. த்ரில்லிங்கானா எங்கேஜிங்காக இருக்கு. கதை சும்மா எடுக்கணும்னு எடுக்காம நிறைய கிளவராக எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நீட்டாக இருக்கு படம். ஸ்டோரி டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணி சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒதுக்கப்பட்டவங்களாவே வைக்காம அவங்கள எப்படி சொசைட்டியில் நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரே கம்யூனிட்டி பற்றி பேசாமல் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு கம்யூனிட்டி பற்றி எடுத்து பேசியிருக்காங்க. நீட்டாக இருந்தது படம். மெடிக்கல் மாஃபியா இருக்கு, பட் அது இல்லை மெயின் கதை. இது வந்து நான் சொன்ன மாதிரி சொசைட்டியில் எப்படி ஒதுக்கப்பட்டவங்களை நார்மலைஸ் பண்ணுறது, ஹவு டு ட்ரீட் தம் ஈக்குவலின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. பயங்கர நீட்டாக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. போலீஸ் கேரக்டரில் நடிச்ச ஒரு ஹீரோ, அவங்க அஞ்சு குரியன், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்தது படம். லைவ்லியாக இருந்தது. ஒரு மாதிரி எதுவுமே ஃபேக்காக இல்லை, வைக்கணும்னு வச்ச மாதிரி இல்லை. நீட்டாக இருந்தது. எல்லாமே நீட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு மாதிரி வைலன்ஸ்லாம் பயங்கரமாக இல்லை. கதை தான் மெயின். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஸோ அவர் ஆதவனுடைய நடிப்பு வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நியூ இன்ட்ரொடக்ஷன் ஒரு ஆக்டர் மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இதுவும் இந்த மெடிக்கல் செனாரியோவில், ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரியல் செனாரியோவில், பர்டிகுலர்லி இந்த உமன் சம்மந்தமாக சைல்டை எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவருடைய பர்சனாலிட்டி
தி கம்பேரிசன் ஆஃப் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கு ரியலி ஃபண்டாஸ்டிக். என்ன சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கலில் வந்து சைல்டில் வந்து ஜான் ஜெண்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ மேல் இல்லை ஃபீமேல் இல்லை, கம்பைன் டுகெதராக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பக்கவாக இருக்குது சார், ரியலி ஃபண்டாஸ்டிக். எல்லாம் பயங்கரமாக அப்ரிசியேட் பண்ணுறாங்க, எல்லாமே பயங்கரமாக. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரியாக்ஷன் எல்லாம் பக்கவாக இருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரெசண்ட் எல்லாருமே ஹியூமன் பீயிங் வந்து ஆஃப்டர் மேரேஜ் எப்படி வந்து நம்ம எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்கணும், அவேர்னஸ் இருக்குது. ஸோ many அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் வந்து இல்லைன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்குது. இந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக நீட் ஆல் பீப்புள், ஒரு கேர்ள் பாய் எல்லாருக்குமே தேவைப்படும். அதான் முக்கியமான. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு, நல்ல கதை. படம் முடியும் போது ஒரு நல்ல மெசேஜோட தான் வருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தா நல்லா இருக்கும். கான்செப்ட் வந்து ஒரு மெடிக்கல் த்ரில்லர் மாதிரி. ஸோ மெடிக்கல் த்ரில்லர்னால அங்க நடக்கிற பிரச்சனை அங்க அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க. அவர் போலீஸா நடிச்சிருக்காரு, ஆனால் போலீஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு விஷயம் தான். வில்லனும் நல்ல கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த வில்லன் ரோல் நடிச்சவரும் நல்லா சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு. அதுல இருந்து வர மெசேஜும் படம் முடிச்சு வரும்போது நல்ல மெசேஜோட நல்லா வரும். ஆர்டிஸ்ட் சூப்பரா நடிச்சிருக்காங்க, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோயினும் சரி, வெறும் ஹீரோயின் மாதிரி மட்டும் இல்லாம அவங்களோட கேரக்டர் நல்லா அவங்க நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் வந்து ஜிப்ரான் சார் சூப்பரா போட்டிருக்காரு படத்துல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செமையா இருக்கு. கரெக்ட் ஆகும் இல்ல, இது சொசைட்டி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா மெசேஜ் வரும்போது அந்த மாதிரி ஒரு மெசேஜோட வருவாங்க. அதனால எல்லாரும் பார்த்துட்டு அது மெசேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லமா